நேரிலேயோ ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக மூலம் பெற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு நண்பன், இன்னொரு கிரகத்திற்கு பாய்வன் என்றெல்லாம் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஜோதிடத்தில் பலன் பார்க்கும்போது நட்பு கிரகங்கள் 2 சேர்ந்திருக்கின்றன, அதனால் நல்ல விளைவுகள் ஏற்படும் என்பதையெல்லாம் நாம் ஜோதிடத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றோம். நட்பு கிரகம் நட்பு கிரகத்தை பார்க்கிறது, அதனால் நல்ல விளைவுகள் ஏற்படும் என்றெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றோம். பலன் சொல்வதற்கு இந்த நட்பு, பகை, சமம் கிரகங்களுக்கு இடையே இருக்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இதற்கு நைசர்கிக நட்பு முறை கணிதம் என்று பெயர். இந்த கணிதம் எப்படி கணிக்கப்படுகின்றது என்பதை நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இதற்கு விதி என்னவென்றால், ஒரு கிரகத்தின் மூல திரிகோண ராசியை 1ஆம் வீடாக கொண்டு அங்கிருந்து 2, 4, 5, 8, 9, 12 போன்ற வீடுகள் அதிபதிகள். அந்த அதிபதிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல அந்த எந்த கிரகத்தை நாம் கணிப்பதற்காக எடுத்துக்கின்றோமோ அந்த கிரகத்தினுடைய உச்ச ராசிக்கு அதிபதியையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி அதன் அதிபதிகளை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது நாம் 2 முறை ஒரு கிரகத்தை அழைக்க வேண்டிய நிலை, 2 முறை ஒரு கிரகத்தை கணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அது அந்த கிரகத்திற்கு நட்பு கிரகம். ஒரு கிரகத்தை இந்த முறையில் எடுக்கும்போது ஒரே ஒரு முறை மட்டும் ஒரு அதிபதி கிரகத்தை அழைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அந்த கிரகம் சம கிரகம். இந்த ஒரு கிரகத்தின் மூல திரிகோண ராசியிலிருந்து நம்ம இந்த கணித முறையில் 2, 4, 5, 8, 9, 12 ஆகிய வீடுகளின் அதிபதிகள், உச்சராசியின் அதிபதிகள், இவர்கள் யாருமே இந்த கிரகத்தின் கணிப்பு முறைக்கே வராமல் விடுபட்டு போய்விட்டால், அதாவது அழைக்கப்படாத கிரகங்கள், பட்டியலில் வராத கிரகங்கள் பாய் கிரகங்களாகும். இதுதான் விதி. அதே போல சூரியன் சந்திரனுக்கு விதிவிலக்கு இந்த விதியில் உண்டு. ஏனென்றால் சூரியன் சந்திரனுக்கு ராசி மண்டலத்தில் தலா ஒரு வீடுகள் தான் இருக்கின்றன, ஒரே ராசி தான் இருக்கு. அதனால ஒரு முறை அழைக்கப்பட்டாலே நட்பு கிரகமாகிடும். இது விதி. இப்ப இந்த விதியா சொல்லும் போது அது சற்று உங்களுக்கு புரியாம இருக்கலாம். நான் இதை விளக்கி சொல்கின்றேன். சூரியனை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். சூரியனுக்கு இப்ப செவ்வாய் நட்பு கிரகம், சனி பாய் கிரகம் என்று சொல்கின்றோம் அல்லவா? எப்படி? இப்ப சூரியனுடைய மூல திரிகோண ராசி சிம்மம். சூரியனுடைய மூல திரிகோண ராசியை சிம்மத்தை முதல் ராசியாக வைத்து நாம் எண்ண வேண்டும். இதான் விதி. 2வது ராசி புதன் அதிபதி, 4வது ராசிக்கு செவ்வாய் அதிபதி விருச்சகம், 5வது ராசி தனுசுக்கு குரு அதிபதி, 8வது ராசியான மீனத்திற்கு குரு அதிபதி, 9வது ராசியான செவ்வாய் அதிபதி மேசத்திற்கு, 12வது ராசிக்கு கடகம் அதாவது சந்திரன் அதிபதி. இது போக கடைசியாக சூரியன் உச்ச வீடு மேசம், அதற்கு அதிபதி செவ்வாய். இப்போது நாம் கணக்கிடும் போது எந்தெந்த கிரகங்களை நாம் 2 முறை அழைக்கிறோம் என்று பாருங்கள். இப்ப செவ்வாய் பகவான 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் சூரியனுடைய உச்ச வீடாகவும் ஆக 2 முறை அழைக்கின்றோம். அதுபோக 4ஆம் வீட்டின் அதிபதியாகவும் எடுத்துக்கொண்டு 3 முறை அழைக்கின்றோம். ஆக சூரியனுக்கு செவ்வாய் நட்பு கிரகமாகின்றது. ஏனென்றால் 2 முறைக்கு மேல் செவ்வாய் இந்த அதிபதிகளின் லிஸ்ட்ல வர்றார். அப்ப செவ்வாய் பகவான் சூரியனுக்கு நட்பு கிரகமாகும். இப்ப குரு எடுத்துக்கொண்டோம் என்றால் சூரியனின் மூல திரிகோண ராசிக்கு 5ஆம் வீட்டின் அதிபதியாக குரு இருக்கின்றார். அதே போல 8ஆம் வீட்டின் அதிபதியாகவும் குருவே திகழ்கின்றார். 2 முறை அழைக்கப்பட்டிருக்கிறார் குரு பகவான். 2 முறை நாம் கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக 2 முறைக்கு மேல் போகின்ற கிரகங்கள், 2 முறைக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் நட்பு கிரகங்கள். ஆக குருவும் நமக்கு நட்பு கிரகமாக சூரியனுக்கு எடுத்துக்கொள்கின்றோம். அடுத்ததாக சந்திரன். இங்கே சந்திரனை 12ஆம் வீட்டின் அதிபதி கடகம், அந்த கடகத்திற்கு சந்திரன் அதிபதி. ஆக ஒரு முறை அழைக்கின்றோம். ஒரு முறை அழைக்கப்பட்டாலும் கூட சந்திரன் சூரியனுக்கு நட்பு கிரகம் தான். ஏனென்றால் நான் விதிவிலக்காக சொன்னேன், சூரியனுக்கு சந்திரனுக்கு மட்டும் ராசிக்கு ஒரு வீடு தான் இருக்கு. அதனால ஒரு முறை அழைக்கப்பட்டாலே அவர் நண்பராகி விடுவார்கள். சந்திரன் ஒரு முறை அழைக்கப்படுகின்றார், அதனால் சூரியனுக்கு சந்திரன் நண்பராகி விடுவார். அடுத்ததாக புதன் பகவான். புதன் பகவான் 2ஆம் வீட்டின் அதிபதியாக மூல திரிகோண ராசியான சிம்மத்திலிருந்து 2ஆம் வீடான கன்னி ராசிக்கு அதிபதி. ஒரே முறைதான் அழைக்கின்றோம். அதனால் சிம்மத்திற்கு நட்பு கிரகமான சூரிய பகவானுக்கு நட்பு கிரகமாகவும் புதன் பகவான் அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட நைசர்கிக முறைப்படி புதன் பகவான் சம முறைதான் அழைக்கப்படுகின்றார். சமம்.
சுக்கிரனும் சனி பகவானும் இந்த பட்டியலில் வரவே இல்லை. அதனால் சுக்கிரனும் சனி பகவானும் சூரியனுக்கு பாய்கிரகங்களாக, இயற்கை பாய்கிரகங்களாக கணக்கில் எடுத்துக் கொள்கின்றோம். ஆக நைசர்கிக முறையில் ஒரு கிரகத்திற்கு நட்பு கிரகம் எது, பாய்கிரகம் எது, சமகிரகம் எது என்பதை கணக்கிடும் இந்த முறை. சூரியனுக்கு பார்த்தோம். அடுத்த பதிவில் சந்திரனுக்கு கூட பார்க்கலாம்.